நீங்கள் அகாடமிக்கில் இருக்கீங்க, நிறைய விஷயங்கள் படித்து கற்றுக்கணும். ஏதாவது புதுசாக வந்திருக்கு, புதுசாக வந்திருக்கு, ஏதாவது புதுசாக ஒரு டெக்னாலஜி ஒரு டேர்ம் பற்றி சொல்கிறாங்க, எனக்கு அதை பற்றி ஐடியா இல்லை. லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னா நான் டிபியூனா நான் இதை பற்றி என்னன்னு தெரில. இது மாதிரி நிறைய குழப்பம் வருதுல்ல. அப்போ வந்து ரொம்ப ஈஸியான ஒரு வே நீங்கள் கற்றுக்கிறதுக்கு சொல்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், gemini.google.com போயிடுங்க. அங்கே போயிட்டு நீங்கள் இந்த 3 பாரை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஜெம்ஸ் அப்படிங்கும். இது வந்து ஒரு கஸ்டமைஸ்டு ஏஐ மாடல். நீங்கள் வந்து சாதாரண ஜெமினிட்ட எல்லா கான்செப்டும் கேட்கலாம், பட் இதில் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டாபிக் மட்டும் கேட்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து லேர்னிங் கோச் அப்படின்னு இருக்குது. லேர்னிங் கோச் யாருன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு கான்செப்டை சொல்லி தருவார் இவர். அவர்கிட்ட போய் நீங்கள் ஏதாவது டவுட் கேட்டுக்கலாம். இப்போ வந்து வாட் இஸ் அ பைனரி, வாட் ஆர் பைனரி சர்ச்சு, இல்லை குவாண்டம் கம்ப்யூட்டிங்கு, எது வேணால் சொல்லலாம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஸ் LLM அப்படிங்கிறேன், லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னால் என்ன அப்படின்னு கேட்குறேன். இதை பற்றி எனக்கு தெரியல. ஸோ அதை கிளிக் பண்ணேன்னா அதுக்கு ஒரு டியூட்டரிங்காக ஒரு பிளான் போட்டு ஃபஸ்ட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணும். ஸோ இதான் அவங்களோட லேர்னிங் பிளான். வாட் இஸ் LLM, ஹவு LLM ஒர்க்ஸ், வாட் LLM கேன் டூ, லிமிடேஷன்ஸ் அண்ட் கன்சிடரேஷன், ஃபியூச்சர் ஆஃப் LLM. By the end, you will have a solid understanding of this powerful AI models are all about ready to ஸ்டார்ட் பண்ணால் ஒவ்வொன்று நான் முடிச்சுட்டு வரோம். இடையில வந்து உங்களுக்கு காஜ் பண்ணுவீங்க, எந்த அளவுக்கு கற்றுருக்கீங்கன்னு. அப்புறம் எங்கெங்கெல்லாம் நீங்கள் தப்பு பண்ணுறீங்களோ அதெல்லாம் சொல்லுவோம். இந்த டாப்பிக்லாம் கொஞ்சம் ப்ரஷ் அப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவோம். ஒன்று கேட்டு போமா, வாட் இஸ் வைப் கோடிங். இது வந்து டேட்டா கட் ஆஃப் லிமிட்டில் அது வருமானு எனக்கு தெரியல, சும்மா கேட்போம். இங்கே போய் நெட்டில் போய் தேடிட்டு வந்துடுதான்னு பார்ப்போம். Vibe coding isn't a standard formally defined term in software engineering like object-oriented programming. Agile seems to be more of an informal slang term that pops up in developer communities. Okay, instead of typing out detailed code yourself, you describe. Okay, அதுக்கும் ஒரு பிளான் போட்டுது. Define vibe coding process, application use cases, pros and cons, responsible use and context அப்படிங்குது. What is hallucination இன் AI? ஸ்பெல்லிங்லாம் தப்பாக அடிப்பேன், எல்லாம் கண்டுக்காதீங்க ப்ளீஸ். ஓகே, ஹாலுசினேஷனா என்ன அப்படின்னு கேட்குறேன். இதை என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். இதுக்கு ஒரு லேர்னிங் பிளான் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஹை லெவலில் சொல்லிட்டு ஒரு லேர்னிங் பிளான் போடும். இது ஓகே அவனுக்கு அப்படின்னு. இல்லைனா நீங்கள் சேஞ்ச் சொல்லலாம் அந்த லேர்னிங் பிளானை. ஸோ இது ஒரு ஆப்ஷனா. இப்போ நம்ம வேறு ஒரு ஜெம்ஸ் கேட் பார்ப்போம். லேர்னிங் கோச்சு, ரைட்டிங் எடிட்டரில் போய் நான் ஆல்ரெடி ஒன்று கேட்டதே காட்டுறேன். இது ஒரு ஆர்டிக்கல் ஒன்று நான் காலைல இதில் லிங்க்டின்ல போட்டேன். அதை வந்து கொஞ்சம் எனக்கு மாற்றி கொடு, கொஞ்சம் நல்லா சென்டென்ஸ்லாம் மாற்றி கொடு அப்படின்னு கொடுத்தேன்னே அழகாக உட்காந்து இதான் ஒரிஜினல், ஓவரால் ஃபீட்பேக் என்ன ஒரிஜினலாக எழுதிருக்கு, அது எப்படி மாற்றலாம், என்ன சஜஷன், என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்குது. நீங்கள் ரைட்டராக இருந்தீங்கன்னா, ஏதாச்சும் கண்டென்ட்லாம் ரைட் பண்ணுறீங்க, புக்கு, இப்போ நிறைய விஷயங்கள் ரைட் பண்ணிங்கன்னா இதை எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள், ரைட்டிங் எடிட்டர். அதுக்கப்புறம் கோடிங் பார்ட்னர்னாட்டியும் பார்த்துட்டு நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது கேட்டுக்க பாருங்க, பைத்தானில் வந்து பேலிண்ட்ரோம் ப்ரோக்ராம் எழுது அப்படின்னு சொன்னேன். அது அழகாக எழுதி கொடுத்துட்டு அந்த ப்ரோக்ராமை அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுது 1 by 1. எதுக்கு இது என்ன ஸ்டேட்மெண்ட், இது என்ன ஸ்டேட்மெண்ட்டுங்குது. நான் என்ன சொல்கிறேன், சரி இதில் வந்து 2 பாயிண்டர் மெத்தட் மூலமாக எனக்கு இந்த பேலிண்ட்ரோம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுங்க. எஸ், நல்ல ஐடியா தான். பேலிண்ட்ரோம் வச்சு 2 பாயிண்டர் வே வச்சு பேலிண்ட்ரோம் அப்ளை பண்ணால் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது. இதில் வந்து வாட் இஸ் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படிங்கிறேன். ஏன்னா இதனால் என்ன ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி, டைம் காம்ப்ளெக்சிட்டி கான்செப்ட் தான் அந்த 2 பாயிண்டர் மெத்தடை. அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இதில் வந்து கோடிங் பாட்டில் நீங்கள் எது வேணால் கேட்கலாம் வச்சுக்கலாம். நான் சிம்பிளாக ஒரு பேலிண்ட்ரோம் தான் செக் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஏதாச்சும் ஒன்று கேட்டு பாருங்கள். அழகாக டைம் காம்ப்ளெக்சிட்டி சொல்லுது, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பற்றி சொல்லுது. இதெல்லாம் டிசைன் அண்ட் அனலிசிஸ் ஆஃப் அல்காரிதமில் படிப்பீங்க இன்ஜினியரிங்கில். இதெல்லாம் எடுத்து படிங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கு இது பிடிக்காத சப்ஜெக்ட்டு, பட் வேறு வழி இல்லைங்க, இதுதான் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்டாக இருக்குது. எதெல்லாம் பிடிக்கலையோ அதெல்லாம் நல்ல முக்கியமான சப்ஜெக்டாக இருக்குது. டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் டிசைன் அண்ட் அனலிசிஸ் ஆஃப் அல்காரிதம் ரொம்ப ஃபண்டமெண்டல். அப்புறம் வேறு என்ன ஜெம்ஸ் வச்சுருக்கியா நீ? லேர்னிங் கோச் பார்த்தாச்சு, கோடிங் கேரியர் கைடு அப்படின்னு பார்ப்போம். கேரியர் கைடில் வந்து எல்லோரும் கேட்ட அதே கேள்வி நான் கேட்டேன். இன்ஜினியர் அதுக்கு ரோட் மேப் போடு அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அழகாக வந்து என்னென்ன ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், செகண்ட் என்ன பண்ணும், தேர்டு என்ன பண்ணும், ஃபோர்த் என்ன பண்ணும் அப்படிங்குது. வாட் அபவுட் அ பர்சன் ஹூ இஸ் ட்ரைங் ஃபார் டேட்டா அனலிஸ்ட், ஹவு ஹீ கேன் கம் இன்டு AI
நான் இது ஒருத்தர் என்கிட்ட டவுட் கேட்டது, அதையே கேள்வியாக இங்கே கேட்குறேன். ஓகே, என்ன பண்ணணும்? மேத் அண்ட் சிஎஸ் ஃபண்டமெண்டல் படி, டீப் டைவ் இன்ட்டு மெஷின் லேர்னிங் அண்ட் ஏஐ தியரி படி, மாஸ்டர் ஏஐ டெவலப்மெண்ட் டூல்ஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்கு, பில்ட் அண்ட் டெப்ளாய் போர்ட்ஃபோலியோ, இதில் என்னென்னலாம் பண்ணலாம், பைடார்ச், டென்சார் ஃப்ளோ, எல்லாருமே இது கிளியராக மென்ஷன் பண்ணிக்குவேன். நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் எல்லாமே கிளியராக இங்கே மென்ஷன் பண்ணி சொல்லுது. ஸோ இது பண்ணலாம். வேறு என்னப்பா, வேறு என்ன வச்சுருக்காம? கேரியர் கைட், கோடிங் பார்ட்னர், லேர்னிங் ரைட், பிரெயின்ஸ்டார்மரில் போயிட்டு give a cool idea for a send-off party for a project member in my team. கிராமர்லாம் எதிர்பார்க்காதீங்க ப்ளீஸ். கிராமர் ஸ்பெல்லிங்லாம் சும்மா டைப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, கம்பெனியில் ஏதோ ஒருத்தன் போகிறான், அவனுக்கு சென்ட் ஆஃப் கொடுக்கணும், ஏதாச்சும் கூலான ஒரு ஐடியா கொடு அப்படிங்கிறேன். ஸோ என்ன இதெல்லாம் வச்சுருக்க? டேய், ஏன்டா இவ்வளோ கேள்வி கேட்குற? கிவ் மீ ஐடியா, டோன்ட் ஆஸ்க் கொஸ்டின். இப்படி தானே நம்மள எல்லாம் சொல்கிறாங்க. கேள்விலாம் கேட்காத, ஐடியா மட்டும் கொடு அப்படிங்கிறோம்ல. அதே மாதிரி கொடுத்தா கரெக்டாக ஆன்சர் பண்ணுவோம் வச்சுங்களேன். கரெக்டாக என்ன பட்ஜெட் என்ன, இல்லாட்டி என்னென்னா கொடுக்கலாம்ல. Born voyage, celebratory and forward looking, decorate with maps, globes, create memory lane, mystery, who needs send off, highlight, reel and roast, humorous, heartwarming, personalized, comment. ஓகே, 3 ஐடியா கொடுத்துருக்கு. இல்லை brainstorming, how to apply a agent in our apartment society மெயின்டெனன்ஸ். அப்பார்ட்மெண்ட் சொசைட்டி மெயின்டெனன்ஸில் வந்து எப்படி ஏஐ ஏஜென்ட்டை டிப்ளாய் பண்ணலான்னு. இதெல்லாம் ஒர்த்தான யூஸ் கேஸான்னு கேட்காதீங்க, சும்மா கேட்டு தான் பார்ப்போமே, என்ன தான் பதில் சொல்கிறான்னு பார்ப்போம். காசா பணமா? காசு தான். நான் அப்போ இருக்கிறது அட்வான்ஸ் பிளானு, 1 மாதம் ட்ரையலு. ஓகே ஃபைன், யூஸ் பண்ணி பார்ப்போங்க. ஏஐ சேட்பாட், வாய்ஸ் அசிஸ்டண்ட், ரெசிடென்ட் வந்து எதுவும் இஷ்யூஸ், லீக், எலக்ட்ரிக்கல் ஃபால்ட்னா இதுக்கு பேசலாம். ஓ அப்படியா, சரி. ஆட்டோமேட்டட் டாஸ்க் அசைன் பேஸ்ட் ஆன் தி இஷ்யூ டைப்பு, கரெக்டாக டெக்னீஷியனுக்கு அது டாஸ்க் அசைன் பண்ணுது. அதோட ட்ராக்கிங்கு, ப்ரெடிக்டிவ், ஐஓடி சென்சார் அண்ட் ஏஐ அனலிசிஸ், ஐஓடி சென்சார்லாம் வச்சு பம்பு, ஜெனரேட்டர் இதெல்லாம் பார்க்குறது. ஏஐ வீடியோ அனலிட்டிக்ஸ், சிசிடிவி எல்லாம் மானிட்டர் பண்ணுறது, லீக் டிடெக்ஷனு, எனர்ஜி ஆப்டிமைசேஷனு, ஜெனரேட்டர் ஃபியூல் மானிட்டரிங்கு, ஆட்டோமேட்டட் டிஸ்பேட்ச், வென் அன் இஷ்யூ ரிக்வயர்ஸ் அன் எக்ஸ்டர்னல் வெண்டர் கூப்பிட்னா அது ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பேட்ச் பண்ணுறது, பர்ஃபார்மன்ஸ் ட்ராக்கிங், வெண்டர் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறான், என்ஹான்ஸ்டு கம்யூனிகேஷன், ஏஜென்ட் கேன் ஆட்டோமேட்டிக்லி சென்ட் அவுட் ப்ராட்காஸ்ட் மெசேஜ் ஆர் டார்கெட்டட் நோட்டிஃபிகேஷன் டு ஸ்பெசிஃபிக் பிளாக் டோர்ஸ் அபவுட் பிளான் மெயின்டெனன்ஸ். ஒரு மெயின்டெனன்ஸ்க்காக உள்ளது. பரவாயில்லைங்க, ஓரளவுக்கு டீசெண்டான யூஸ் கேசஸ் எல்லாம் கொடுத்துருக்கு. நான் இதுக்கு முன்னாடி என்ன கேட்டேன், ஸ்கூலுக்கு வந்து எப்படா பண்ணுறது அப்படின்னு கேட்டேன். அது கூட இருக்கும் பிரெயின்ஸ்டார்மர் போனீங்கன்னா, ஸ்கூலில் வந்து ஏஐ ஏஜென்ட் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன். அப்போ வந்து இது என்ன செஞ்சால், ஸ்டூடெண்ட் ஸ்னாப்ஷாட், ஸ்டூடெண்ட் பற்றி ஒரு ஸ்டோரி சொல்கிறது, அப்புறம் பேரண்ட்ஸ்க்கு வந்து பேரண்ட்ஸ் சைடில் என்னென்ன ஆக்டிவிட்டி இருக்கோ அதெல்லாம் சேஸ் பண்ணி இது க்ளோஸ் பண்ணுறது, அப்புறம் நிறையா போட்டுச்சு. அப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட்டோட பர்சனலைஸ்ட் அப்டேட்டு கொடுக்குறது, 24/7 ஹெல்ப் டெஸ்க் ஃபார் ஸ்டூடெண்ட்டு. அப்புறம் அந்த ஒரு பையனை பற்றி உள்ள ஸ்டோரியே சொல்லும், அவனோட ஸ்ட்ராங் பாயிண்ட், வீக்னஸ்லாம் அவங்கவுங்க பேரண்ட்ஸ்க்கு, அதாவது அவங்கவுங்க பேரண்ட்ஸ்க்கு மட்டும் கஸ்டமைஸ்டாக சொல்கிற மாதிரி வித்தியாச ஐடியாலாம் கொடுத்துச்சு. அதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு ஒர்த்தாக இருந்துச்சுன்னா எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இதான். இதை தவிர நான் செஸ் இருக்குது, நான் யூஸ் பண்ண போகிறதில்ல அப்போதைக்கு. நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிப்பா. எஸ், நான் புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணால் நீங்கள் போய் ஜெம் மேனேஜரில் போயிட்டு நீங்கள் வந்து நியூ ஜெம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அதாவது ஜெம்முக்கு ஒரு நேம் கொடுத்துட்டு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும். இப்போ இங்கே கொடுத்துருக்க பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்டிகல்ச்சரிஸ்டோட ஒரு ஜெம் மாதிரி, அதாவது யூ ஆர் அ ஹார்டிகல்ச்சரிஸ்ட் வித் அ பேக்ரவுண்ட் இன் நேச்சுரல் லான்ஸ் அண்ட் நேட்டிவ் பிளான்ஸ் அண்ட் யூ ஹெல்ப் பீப்புள் பிளான் லோ வாட்டர் கார்டன்ஸ், take into account location, weather and what plants are native to that area. You are knowledgeable and casual and friendly. ஸோ இதோட பிஹேவியர் சொல்லிட்டாங்க. நீ என்னென்ன யூசர்ட்டேருந்து டேட்டா வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க, உன்னோட ஸ்பெஷலைசேஷன் என்னன்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி ஏதாச்சும் ஒன்று யோசித்து நீங்கள் சொல்லலாம். இல்லை வேறு எதுவும் உங்களுக்கு நாலேஜ் ஃபைல்ஸ் இருந்துச்சுன்னா அதை இங்கே ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபைல்ஸ்லேயோ ட்ரைவ்லேயோ ஏதோ ஒன்றில் போட்டு அதில் ஆட் பண்ணி விட்டால் அதையும் இதை எடுத்துக்கும். ரேக் மாதிரி வச்சுங்களேன். ஓகே, ஸோ
இது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபீட்பேக் கொடுங்க, யூஸ் பண்ணலன்னா யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. எகெயின் சேயிங், இதில் எந்த சென்சிட்டிவ் டேட்டாவும் ஷேர் பண்ணிடாதீங்க. ஓகே, அவங்க அதை வச்சு ட்ரெயின் பண்ணாங்க, ட்ரெயின் பண்ணல, அது அடுத்த விஷயம். சென்சிட்டிவ் டேட்டா எதுவும் ஷேர் பண்ணிக்காதீங்க. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு எனக்கு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த செஷன் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு எதுவும் ஐடியா இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், அதையும் நான் கவர் பண்ணுறேன். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.